ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு அருமையான கேமுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த கேமில் ரிச்சர்ட் ரேப்பர்ட் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து மெனார்கோ மாஸ்டர்ஸ் 2026ல் விளாண்ட கேமு. ஒரு எக்ஸலண்ட்டான கேமு. E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ நைட் F3, நைட் C6. இந்த இடத்துல பிஷப் C4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இட்டாலியன் கேமு. இப்போ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா பிஷப் C5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா D3 புஷ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா C3 ப்ளே பண்ணிட்டு D4க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கேசலும் பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் பார்த்து தான் நம்ம வந்து நிறைய கேம்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல ரிச்சர்ட் ரேப்பர்ட் வந்து இவான்ஸ் கேம்பிட் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு பானை வந்து கேம்பிட் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை வந்து நீங்கள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிஷப்பே ரிவர்ஸ்லேயும் போடலாம். பட் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக பிளாக் என்ன பண்ணுறாருன்னா இந்த பானை வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த பானை எடுத்ததுக்கப்புறமா இமீடியட்டாக C3 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஷப்பை C5ல போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிஷப் எடுத்துகிட்டு வந்து E7லையும் போடலாம். அப்படி இல்லையா நீங்கள் பிஷப் எடுத்துகிட்டு வந்து A5லையும் போடலாம். ஸோ பிளாக் இந்த இடத்துல பிஷப் A5 வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. பிஷப் A5க்கு அப்புறமா இந்த ஒரு இடத்துல D4. ஸோ சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு ரிச்சர்ட் ரேப்பர்ட். ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ குயின் B3. ஸோ குயின் B3 மூலிமா பாருங்கள் இந்த இடத்துல குயின் அண்ட் பிஷப் இந்த இடத்துல ஒரு சூப்பரான டயகனல் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம தடுத்தாகணுன்றதுனால பிளாக் வந்து குயின் வந்து D7ல் போடுறார். ஸோ குயின் D7 மூலிமா இந்த F7 பானை வந்து தடுக்கிறாரு. அண்ட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட் வந்து கேசல் பண்ணிக்கிறார். ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிஷப் B6. ஸோ பிஷப் B6 மூலிமா நெக்ஸ்ட்டு பிளாக்கோடைய இன்டென்ஷன் வந்து நைட்டை A5ல போட்டு பிஷப் அண்ட் குயினை வந்து அட்டாக் பண்ணுறது தான். பட் இந்த இடத்துல ரிச்சர்ட் ரேப்பர்ட் என்ன பண்ணுறாருனா சிம்பிளாக நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. நைட் D2. ஸோ நைட் D2 உடைய இன்டென்ஷன் இந்த பிஷப்பை சேஃப்கார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நைட் A5 வந்தால் நம்ம குயினை சேஃப்கார்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ இந்த ஒரு பிஷப்பை வந்து சேவ் பண்ணுறதுக்காக நைட் BD2 ப்ளே பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த நைட் வந்து இந்த C4 ஸ்கொயருக்கு வரதும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டுக்கு ஒரு நல்ல ஸ்கொயருன்னே சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய சென்டர் பான் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த பானு நைட்டு பிஷப் 3 பீஸ் வந்து இந்த சென்டர் பானை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பிளாக் வந்து மேற்கொண்டு ஒயிட்டுடைய சென்டர் பானை எடுக்கணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். பான் டெக்ஸ் பானு இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ பிஷப் டெக்ஸ் பான் டெக்ஸ் பானு, பிஷப் டெக்ஸ் பானு, நைட் டெக்ஸ் பிஷப்பு, நைட் டெக்ஸ் நைட்டு. ஸோ இந்த எல்லா எக்ஸ்சேஞ்சும் முடிஞ்சதுக்கப்புறமா பிளாக்குக்கு இன்னொரு ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் இருந்தாலும் இந்த பானை எடுத்தால் சிம்பிளாக இந்த இடத்துல வந்து குயின் B2 வந்து இந்த ஒரு பொசிஷனில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயக்னலில் வந்து நம்ம ஹிட் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்து நைட் வந்து மூவ் ஆகிட்டா நெக்ஸ்ட்டு டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா G7 ஸ்கொயருக்கு வந்து பெரிய ஒரு த்ரெட் இருக்குது. ஸோ அதனால் நைட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சப்போஸ் இங்கே போட்டு இந்த ஒரு த்ரெட்டை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சாலும் சிம்பிளாக நம்ம F4 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பிளாக்கோடைய பீசஸ்லாம் பாருங்கள். 2 பானுக்கு பிளாக் ஆசைப்பட்டு பிளாக்கோடைய பீசஸ்லாம் பாருங்கள். ரொம்பவே வந்து ஒரு பேசிவான இடத்துல இருக்குது. ப்ளஸ் நிறைய பீஸ் வந்து டெவலப் ஆகாமையே இருக்குது. பட் ஒயிட்டோடைய பொசிஷன் வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து இந்த நைட்டை வந்து இங்கே டெவலப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே டெவலப் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பிஷப்பை டெவலப் பண்ணலாம். ரூக்ஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ஒரு நல்ல அப்பர் ஹேண்டில் வந்துடுவார். அப்படி இல்லையா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் சப்போஸ் நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரூக்குக்கு டைரெக்டான அட்டாக் வருதுன்னா நம்ம சிம்பிளாக ரூக்கை இங்கே போட்டு இங்கே ஒரு சூப்பரான குயின் அண்ட் ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒரு இடத்துல வந்து பிளாக் அவருடைய நைட்டை டெவலப் பண்ணணும்னு நினச்சாருன்னா சிம்பிளாக நம்ம வந்து டெம்போவோட நைட் F6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை கிக் பண்ணலாம். திருப்பி பிஷப் வந்து பேக்வர்ட் போனதுக்கப்புறமா இந்த இடத்துல முக்கியமான கீ மூவே நம்ம வந்து E5 ப்ளே பண்ணுறது தான். ஸோ E5 ப்ளே பண்ணி நம்ம வந்து இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறோம். நீங்கள் இந்த பானை சப்போஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நைட் டெக்ஸ் பானை இப்போ குயினுக்கு அட்டாக்கு ப்ளஸ் F7 ஸ்கொயருக்கும் அட்டாக்கு. ஆல்ரெடி இந்த குயின் அண்ட் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா F7 ஸ்கொயரை வந்து ஹெவியாக த்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பானை உங்களால் எடுக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் நைட்டை வந்து எஸ்கேப் ஸ்கொயரில் போட்டு இந்த பானை திருப்பி நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுதான் ஆக்சுவலாக ஒயிட்டுக்கும் தேவை. நம்ம இந்த நைட்டை கிக் பண்ணுறோம். இந்த நைட்டை இப்போ பிளாக் வந்து எடுக்கிறாருன்னா சிம்பிளாக நைட் டெக்ஸ் E5, பான் டெக்ஸ் E5. இந்த இடத்துல நல்லா பாருங்கள். இப்போ ரூக் D1 ப்ளே பண்ணி திருப்பி இந்த குயினை நம்ம கிக் பண்ணுறோம். நீங்கள் பிஷப் எடுத்துகிட்டு வந்து இதை பிளாக் பண்ணாலும் இப்போ பிஷப் A3 மூவ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பிளாக்கால் கேசல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும்.
அப்படி இல்லையா இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷனில் நீங்கள் குயின் எடுத்துகிட்டு வந்து E7ல போட்டாலும் பிஷப் A3 மூவ் திருப்பி பிளாக்கால் கேன்சல் பண்ண முடியாது. அண்ட் ஒயிட்டுடைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக ஆக்டிவாக இருக்குன்னே சொல்லி ஆகணும். ஸோ இந்த இடத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இந்த கேமை வந்து ஒயிட் லீட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசன்னால் உங்களால் வந்து இந்த சென்டர் பான் வந்து ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கால் எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிளான் படி நைட் A5 ப்ளே பண்ணி குயின் அண்ட் பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ குயின்க்கு இங்கே ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் இருக்குது. குயின் C2 நெக்ஸ்ட் இந்த பிஷப்பை எடுக்கிறாரு. திருப்பி நைட் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஒரு இடத்துல ஒயிட் வந்து அவருடைய நைட்டை கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்கிறார். பட் பிளாக்குக்கு இந்த இடத்துல கரெக்டான மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா குயின் C6. ஸோ குயின் C6 உடைய ஐடியாவே நம்ம இந்த முக்கியமான நைட்டை வந்து டார்கெட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த டார்கெட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் B6 வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இதே ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் எரிகேசி வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. பட் அது வந்து 2026 தான் நினைக்கிறேன் டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸு. பட் அந்த கேம் வந்து யாருக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணாரு எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒயிட்டோடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து ஒயிட் வந்து எடுப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து A-Tex B6 ப்ளே பண்ணலாம். ஸோ A-Tex B6க்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல இப்போ சென்டர் பான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இப்போ விட்ட பானை ஒயிட் வந்து திரும்ப எடுத்துக்கலாம். அண்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து ஈக்குவலிஷாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னதான் ஒரு செமி ஓப்பன் ஃபைல் கிடச்சாலுமே ஒயிட்டுடைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒயிட் வந்து கேசலும் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து நம்ம வந்து குயின் C6 ப்ளே பண்ணி முக்கியமாக இந்த நைட்டை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவாக இருந்திருக்கணும். பட் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பானை வந்து புஷ் பண்ணிட்டார். ஸோ இந்த ஒரு பானை புஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் ஆகிப்படுச்சு. ஸோ இந்த ஒரு பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா இம்மீடியட்டாக ரேப்போட என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல A4 ப்ளே பண்ணுறாரு. நெக்ஸ்ட் A5 ப்ளே பண்ணிட்டோம்னா இந்த பிஷப் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இப்போ மேற்கொண்டு பிளாக் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த F7 ஸ்கொயரில் போட்டு இந்த நைட் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ நம்ம இந்த பிஷப் வந்து எடுக்கணும்னு நினச்சோம்னா இந்த நைட்டை வந்து பிளாக் எடுத்துப்பார். நீங்கள் திருப்பி இந்த பிஷப் எடுத்ததுக்கப்புறமா C-Tex இந்த பானுக்கு அப்புறமா பாருங்கள் இப்பயும் பொசிஷன் வந்து சிம்பிளிஃபையாக தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய இன்டென்ஷன். பட் இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணாருன்னா இந்த பானை மேற்கொண்டு புஷ் பண்ணல. இந்த ஒரு நைட்டுக்கு வந்து சேஃப்டி தராரு குயின் D3 ப்ளே பண்ணி. ஸோ குயின் D3 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்க்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் தரார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக பிஷப் A3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் A3 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய த்ரெட்டு. இந்த பான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே நெக்ஸ்ட்டு கிங் வந்து ஃபோர்க்கில் மாட்டிப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு த்ரெட்டு வந்து இருக்குது. பட் இருந்தாலும் பிளாக் இந்த இடத்துல அவருடைய பிஷப்பை வந்து பின்னுக்கு தள்ளிடுறாரு. இந்த இடத்துல சப்போஸ் இந்த D7 பானை வந்து நான் சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சி பிளாக் வந்து அவருடைய குயினை மூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா நைட் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நைட் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல வந்து C-Tex B6 நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ D-Tex E5. ஸோ D-Tex E5க்கு அப்புறமா உங்களால் D பானை வச்சு எடுக்க முடியாது. ஏன்னா குயின் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. அதனால் நீங்கள் F பானை வச்சு தான் எடுக்க முடியும். F பானை வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ பிஷப் டெக்ஸ் D6 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன் பாருங்கள் ஒயிட்டுடைய டாமினன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் பிளாக் வந்து கேசல் பண்ணலை. அண்ட் பிளாக்குடைய கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்கிறாரு. இந்த சைடில் F பான் இல்லை அண்ட் இந்த சைடில் D பான் இல்லை. அண்ட் ரெண்டு ரூக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக கேம்குள்ளே இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால் உங்களால் குயினெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தற்சமயத்துக்கு இந்த பானை சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிஷப்பை வந்து பேக்வர்டுக்கு கொண்டு போகிறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் பான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிஷப்பை உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா நைட் டெக்ஸ் பான் மூலிமா நம்ம வந்து குயினை வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பிளாக் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் G4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் G4 ப்ளே பண்ணி அவருடைய இந்த பிஷப் வந்து டெவலப் பண்ணுறாரு. ப்ளஸ் அவரும் பார்த்தீங்கன்னா குயின் சைடில் கேசல் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரூக் FB1. ஸோ ரூக் FB1 மூலிமா இந்த பானை வந்து டார்கெட் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை டார்கெட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா குயின் சைட் வந்து கேசல் பண்ணிடுறார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்கில் போய் முடிஞ்சிருது. இந்த இடத்துல ஒரு பிரில்லியண்ட்டான ரூக் சாக்ரிஃபைஸ் இருக்குது. ஸோ நான் க்ளீனாக சொல்லிட்டேன் ரூக் சாக்ரிஃபைஸ் சொல்லிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன மூன்றதை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு. அது என்ன மூணு பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் B7. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல பிளாக் கேசல் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போஸ் இந்த ரூக் B8 ப்ளே பண்ணி இந்த பானை சேஃப்கார்ட் பண்ணிடணும்னு நினச்சாலுமே
இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நைட் எஃப் டெக்ஸ் E5 ப்ளே பண்ணிக்கலாம். இல்ல இந்த நைட்டு கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பான் டெக்ஸ் நைட்டு, இப்ப திருப்பி நைட் டெக்ஸ் பான். இப்ப பாருங்க இந்த பிஷப்க்கு அட்டாக்கு, குயினுக்கு அட்டாக்கு. ஸோ குயினால இந்த 7த் ரேங்க்குக்கு வர முடியாது பாருங்க. ஸோ இந்த இடத்துல நைட் அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல பிஷப் அட்டாக் பண்றாரு. நீங்க இந்த பிஷப்ப சேஃப்கார்ட் பண்றதுக்காக குயின் H5 ப்ளே பண்ணி ஆகணும். இப்ப சிம்பிளா பிஷப் டெக்ஸ் C7 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரூக்குக்கு அட்டாக், இந்த ரூக் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த B7 பானுக்கு அட்டாக், திருப்பி இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக் வரும். அண்ட் நைட் அண்ட் இந்த சென்டர்ல இருக்கிற பானுடைய டாமினேஷன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் இன்னும் இந்த நைட்டை டெவலப் பண்ணல. இந்த ரூக் இந்த கார்னர்ல மாட்டிட்டு இருக்காரு. கிங் இன்னும் கேசல் ஆகல. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசாஸ்டரா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து கேசல் பண்றாரு. ஸோ கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு பிரில்லியண்டான மூவை நம்ம பார்க்குறோம். ரூக் டெக்ஸ் B7. ஸோ இந்த ரூக்கை உங்களால எடுக்க முடியுமா? ஸோ இந்த ரூக்கை நீங்க சப்போஸ் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க கிங் D7 ப்ளே பண்ணீங்கன்னா சிம்பிளா ரூக் டெக்ஸ் பான் மூலியமா நம்ம குயினை வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக் இந்த ரூக்கை வந்து எடுத்துக்கிறாரு. இந்த ரூக் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நைட் A5 செக் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அசத்தலான ஒரு மேட்டிங் சீக்வன்ஸ் இருக்கு. பிளாக் தப்பி தவறி தப்பா ஆடிட்டா. சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல கிங்கை வந்து A8ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா குயின் டெக்ஸ் A6 நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த B7 ஸ்கொயர்ல வந்து செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல நீங்க பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணி குயின் மூலியமா நீங்க இங்க ஒரு சப்போர்ட் தரலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா குயின் C6 செக் அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க வந்து உங்களுடைய குயினை இங்க எடுத்துட்டு வர முடியாது. நைட் வந்து ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்க கிங்கை மூவ் பண்ண முடியும். கிங்கை மூவ் பண்ணீங்கன்னா இப்போ இந்த ரூக் மூலியமா ஒரு செக் வரும். இந்த ரூக் செக்குக்கு அப்புறமா பாருங்க இப்போ நீங்க உங்களுடைய குயினை விட்டு கொடுக்குற மாதிரி இடம். இன்னும் 2-3 மூவ்ஸ்ல ஈஸியா பிளாக் வந்து செக்மேட் ஆயிடுவார். இது ஒரு சினாரியோ. இதே இந்த இடத்துல நீங்க வந்து கிங் B8 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் A6 அவைலபிளா இருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதே பேட்டர்ன் தான் வரும். திருப்பி இன்னும் 2-3 மூவ்ஸ்ல பிளாக் வந்து செக்மேட் ஆயிடுவார். அப்படி இல்லையா இந்த ஒரு இடத்துல நீங்க உங்களுடைய கிங்கை இந்த B6க்கு கொண்டு வந்தீங்கன்னா குயின் B1 செக் வரும். இந்த நைட்டை நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப குயின் மூலியமா ஒரு சூப்பரான செக்மேட் இந்த பிஷப்போடைய சப்போர்ட் மூலியமா. ஸோ இந்த ஒரு ரீசனால எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. பிளாக் இந்த இடத்துல வந்து கிங் C8 ப்ளே பண்றாரு. கிங் C8க்கு அப்புறமா இப்ப குயின் டெக்ஸ் A6 செக் வருது. குயின் டெக்ஸ் A6 செக்குக்கு அப்புறமா இப்ப கிங் வந்து இந்த D7 ஸ்கொயருக்கு வந்துடுறார். ஸோ கிங் D7க்கு அப்புறமா இன்னொரு ஒரு ஃபைனல் பிரில்லியண்டான மூவ் பிஷப் டெக்ஸ் C7. ஸோ பிஷப் டெக்ஸ் C7 மூலியமா இந்த இடத்துல இந்த பிஷப்பை உங்களால எடுக்க முடியாது. பிஷப்பை எடுத்துட்டீங்கன்னா மேட் இன் 5. அப்படி இல்லையா டைரக்டாவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குயின் டெக்ஸ் பிஷப் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்க இந்த ஒரு குயினையும் நம்ம வந்து வின் பண்ணலாம். அப்படி இல்லையா மேட் இன் 5 என்னதுன்னு கேட்டிங்கன்னா குயின் C6 செக் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க கிங்கால இங்க எங்கேயுமே வர முடியாது. ஸோ நீங்க கிங் B8 தான் ப்ளே பண்ண முடியும். கிங் B8க்கு அப்புறமா இப்போ ரூக் B1 செக், ரூக் B1 செக்குக்கு அப்புறமா பாருங்க இந்த இடத்துல அதே பேட்டர்ன் தான் பாருங்க. உங்களால இந்த ஒரு குயினை குறுக்குல கொண்டு வர முடியாது. நைட் இங்க சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க செக்மேட்டை டிலே பண்ணலாமே தவிர்த்து செக்மேட்டை உங்களால தடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் மூவ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு இவான்ஸ் கேம்பிட் மூலியமா ரிச்சர்ட் ராப்பர்ட் வந்து ஒரு சூப்பரான சாக்ரிஃபைசிங் கேம் வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்கிறாரு. இந்த கேமை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைஷாலி லாஸ்ட் ரவுண்டில் விளாண்ட த்ரில்லரான அந்த ஃபிடே கேண்டிடேட்ஸ் மேட்சை வந்து நான் போட்டிருந்ததை நம்ம வீடியோஸ் வந்து 3.7K வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ இது என்னதுன்னா நம்ம சேனல்லையே இந்த ஒரு வீடியோ தான் அதிகப்படியான வியூஸ் வந்து போயிருக்கு. அண்ட் இன்னமும் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் எனக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது. ஸோ இதோட நான் இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ முக்கியமாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.